Hello students, வணக்கம். Welcome to PSZ Chemistry Channel for Easy Learning. இன்னைக்கு நம்ம பார்க்க போறது chapter 8ல reactions of carboxylic acidsல reactions involving COOH group பார்க்க போறோம். இதுல first நம்ம பார்க்க போறது decarboxylation பார்க்கலாம். Decarboxylation. So decarboxylation அப்படின்னா removal of carbon dioxide. So நம்மளுக்கு கொடுத்திருக்கக்கூடிய carboxylic acidல இருந்து நம்ம carbon dioxide remove பண்ண போறோம். So எப்படி remove பண்ணணும் அப்படின்னா இந்த reactionக்கு நம்ம டைரக்டா carboxylic acid எடுத்துக்க முடியாது. நம்ம salt of carboxylic acid எடுத்துக்கிறோம். அதுக்காக நம்ம யூஸ் பண்றது sodium or potassium salts of carboxylic acid. ஒன்னு sodium salt of carboxylic acid எடுத்துக்கலாம் அல்லது potassium salt of carboxylic acid எடுத்துட்டு இதுல சோடா லைம் போட்டு ஹீட் பண்ணணும். சோடா லைம் அப்படின்றது it is a mixture of sodium hydroxide and calcium oxide. So sodium hydroxide 3 part இருக்கணும், calcium oxide வந்து 1 part இருக்கணும். So அப்போ sodium hydroxide plus calcium oxide in 3:1 ratio தான் நம்ம என்னன்னு சொல்றோம், சோடா லைம் அப்படின்னு சொல்றோம். அப்போ இந்த இடத்துல நம்மளுக்கு கிடைக்கக்கூடிய ப்ராடக்ட், மெயின் ப்ராடக்ட் பார்த்தோம் அப்படின்னா ஹைட்ரோ கார்பன் கிடைக்கும். இங்க இந்த கார்பாக்சிலிக் ஆசிட்ல இருக்கக்கூடிய கார்பன் டை ஆக்சைடு வந்து நம்மளுக்கு இங்க Na2CO3 ரிமூவ் ஆகும், சோடியம் கார்பனேட்டா ரிமூவ் ஆகும். இப்போ இந்த இடத்துல ஃபார்ம் ஆகக்கூடிய இந்த ஹைட்ரோ கார்பன்ல இருக்கக்கூடிய கார்பன் கவுண்ட் இந்த ஒரிஜினல் கார்பாக்சிலிக் ஆசிட்ல எத்தனை கார்பன் இருக்கோ அதை விட ஒரு கார்பன் குறைவா நம்மளுக்கு கிடைக்கும். இப்ப எக்ஸாம்பிளுக்கு நம்ம எடுத்துக்கக்கூடிய இந்த சால்ட் ஆஃப் கார்பாக்சிலிக் ஆசிட், சோடியம் அல்லது பொட்டாசியம் சால்ட் ஆஃப் கார்பாக்சிலிக் ஆசிட்ல 2 கார்பன் கவுண்ட் இருக்குன்னா நம்மளுக்கு இந்த இடத்துல ஃபார்ம் ஆகக்கூடிய ஹைட்ரோ கார்பன்ல ஒரே ஒரு கார்பன் கவுண்ட் இருக்கும். சோ அப்ப இந்த இடத்துல 1 கார்பன் ஆட்டம் less than the carboxylic acid. என்ன கார்பாக்சிலிக் ஆசிட் எடுத்துக்கிறோமோ அதுல இருக்கக்கூடிய கார்பன் கவுண்ட்டை விட ஒரு கார்பன் கவுண்ட் வந்து ஹைட்ரோ கார்பன்ல குறைவா இருக்கும். இப்ப நம்ம எக்ஸாம்பிள் ஒண்ணு பார்ப்போம். நம்ம இந்த இடத்துல எடுத்துக்கிறது CH3COO எடுத்துக்கிறோம். இப்ப சோடியம் அசிட்டேட் எடுத்து இங்க சோடியம் ஹைட்ராக்சைடு பிளஸ் கால்சியம் ஆக்சைடு போட்டு நம்ம ஹீட் பண்ணும் பொழுது இங்க என்ன ஆகுதுன்னா இந்த கார்பனுக்கும் இந்த கார்பனுக்கு நடுவுல பாண்டு உடையுது. அதாவது COONAவுக்கும் அதுக்கு முன்னாடி இருக்க கார்பனுக்கும் பிரேக் ஆகும். அப்ப இந்த சோடியம் ஹைட்ராக்சைடுல இருக்கக்கூடிய H இங்கேயும் மீதி இருக்கிற பார்ட் இந்த சைடும் போயிடும். அப்ப நம்மளுக்கு ப்ராடக்ட் இங்க இருந்து எழுதுறோம்னா கார்பன்ல 4 ஹைட்ரஜன் இருக்கு. ஸோ CH4 பிளஸ் இந்த இடத்துல 2 Na, அப்ப Na2, ஒரு கார்பன் C, 3 ஆக்சிஜன் இருக்கு O3. அப்போ Na2CO3 பிளஸ் இந்த இடத்துல ஹைட்ரோ கார்பன் வந்து நம்மளுக்கு மீத்தேன். இப்போ நம்ம கார்பன் கவுண்ட் பார்க்கலாம். இதுல பார்த்தோம்னா 2 கார்பன் இருக்கு, இதுல பார்த்தோம்னா ஒரு கார்பன் இருக்கு. சரியா? சோ கார்பன் கவுண்ட் என்ன ஆகுது, குறையுது. இன்னொரு எக்ஸாம்பிள் நம்ம எடுத்து பாத்துக்கிறோம் அப்படின்னா CH3 CH2 COONA. இதுல நம்ம என்ன பண்றோம், அதே மாதிரி சோடியம் ஹைட்ராக்சைடு பிளஸ் கால்சியம் ஆக்சைடு போட்டு ஹீட் பண்ணும்போது என்ன ஆகும், இந்த கார்பனுக்கும் இந்த கார்பனுக்கும் பிரேக் ஆகுது. இந்த கார்பன்ல ஒரு ஹைட்ரஜனும் இந்த பார்ட்ல NaOவும் ஆட் ஆகும். அப்ப நம்மளுக்கு CH3CH3ன்னு கிடைக்கும். CH3CH3 பிளஸ் Na2CO3 கிடைக்கும். அப்ப இந்த இடத்துல நம்மளுக்கு ஈத்தேன் ஃபார்ம் ஆகுது. இப்போ இதுல பார்த்தோம்னா 1 2 3 3 கார்பன் இருக்கு, இதுல பார்த்தோம்னா நம்மளுக்கு 2 கார்பன். சோ அப்ப ஃபார்ம் ஆகக்கூடிய டீகார்பாக்சிலேஷன்ல ஃபார்ம் ஆகுற ஹைட்ரோ கார்பன்ல இருக்கக்கூடிய கார்பன் கவுண்ட் ஸ்டார்டிங் கார்பாக்சிலிக் ஆசிட்ல இருந்து ஒரு கவுண்ட் வந்து கம்மியா இருக்கும். இது டீகார்பாக்சிலேஷன். சோ அடுத்த மெத்தட் என்ன அப்படின்னு பார்த்தோம்னா Kolb's electrolysis. Kolb's electrolysis.
சோ இது நம்ம 11th ஸ்டாண்டர்ட்ல படிச்சிருப்போம். இங்க நம்ம என்ன பண்ண போறோம், அதே மாதிரி சோடியம் ஆர் பொட்டாசியம் சால்ட் ஆஃப் கார்பாக்சிலிக் ஆசிட் எடுத்துக்கிறோம். சோடியம் ஆர் potassium salt of carboxylic acid எடுத்து இத electrolysis பண்றோம். So anode cathode நம்ம என்ன பண்ண போறோம், electrodes போட்டு அதுல current pass பண்ணி process பண்ண போறோம். அது electrolysis ன்னு சொல்றோம். இங்கேயும் நம்மளுக்கு என்ன கிடைக்கும் அப்படின்னா ஹைட்ரோகார்பன் கிடைக்கும். சரியா? சோ இதுக்கு நம்ம ஒரு ஸ்பெசிபிக் எக்ஸாம்பிள் எடுத்து பார்ப்போம். நம்ம இந்த இடத்துல பொட்டாசியம் அசிட்டேட். சோ இங்க நம்ம எடுக்கும்போது 2 மாலிக்யூல் ஆஃப் பொட்டாசியம் அசிட்டேட் எடுத்துக்கிறோம். நாங்க சோடியம் எடுத்தாலும் 2 மாலிக்யூல் ஆஃப் சோடியம் அசிட்டேட் எடுத்து இதை நம்ம பிரிக்கிறோம் அப்படின்னா, சரியா? சோ இது அயனைஸ் ஆகும்போது, எலக்ட்ரோலைசிஸ்னா கீழே எலக்ட்ரோலைட் என்ன ஆயிருக்கும், அயனைஸ் ஆயிருக்கும். சோ இது அயனைஸ் ஆகும்போது இது CH3COO மைனஸ் பிளஸ் K பிளஸ் வரும். சோ அப்ப இதுல 2 இங்கேயும் 2 பேலன்ஸ் பண்றதுக்கு. இப்போ எலக்ட்ரோலைசிஸ் அப்படின்னா நம்மளுக்கு 2 விதமான ரியாக்ஷன்ஸ் இருக்கும். ஒன்னு ஆனோட்ல, இன்னொன்னு கேத்தோட்ல. சோ ஃபர்ஸ்ட் ரியாக்ஷன் ஆனோட். ஆனோட் அப்படின்னா எப்பவுமே ஆக்சிடேஷன். ஆக்சிடேஷன்னா லாஸ் ஆஃப் electrons. So அப்ப இந்த இடத்துல ஆனோடுன்றது பாசிட்டிவ் ராடு. அப்போ நெகட்டிவ்லி சார்ஜ்டு அயான்ஸ் என்ன பண்ணும், ஆனோடு கிட்ட போகும். அப்படி போகும்போது இங்க நம்மளுக்கு CH3COO மைனஸ் இது என்ன பண்ணுது, ஆனோட் ராடுக்கு போய் 2 எலக்ட்ரானை லூஸ் பண்ணுது. 2 எலக்ட்ரானை கொடுத்த உடனே இது நம்மளுக்கு என்னவா கன்வெர்ட் ஆகும், CH3 கன்வெர்ட் ஆகும். 2 கார்பன் டை ஆக்சைடு மாலிக்யூல் கேஸா லிபரேட் ஆயிடுது. சோ இதுல பார்த்தோம்னா இப்ப நம்மளுக்கு இந்த இடத்துல 2 இருக்கும், CH3COO மைனஸ் CH3COO மைனஸ். சோ இது ரெண்டும் கம்பைன் ஆயிடுது. இது 2 எலக்ட்ரானை லூஸ் பண்ணுது, 2 கார்பன் டை ஆக்சைடு லிபரேட் ஆகுது. இது ஆனோட்ல நம்மளுக்கு நடக்கக்கூடிய ரியாக்ஷன். இப்ப அதே நம்ம கேத்தோடுக்கு போறோம். கேத்தோட் அப்படின்னா ரிடக்ஷன். ரிடக்ஷன் அப்படின்னா கெயின் ஆஃப் எலக்ட்ரான்ஸ். அப்ப இங்க என்ன ஆகுது, நம்மளுக்கு இந்த இடத்துல பாசிட்டிவ் அயான் தான் என்ன பண்ணணும், கேத்தோடு கிட்ட போகும். அப்போ இங்க நம்ம K பிளஸ் அயான் நம்மகிட்ட இருக்கு, 2 K பிளஸ் இருக்கு. இது என்ன பண்ணும், அந்த ராட்ல வரக்கூடிய 2 எலக்ட்ரானை கெயின் பண்ணும். சோ பிளஸ் 2 எலக்ட்ரான்ஸ் கெயின் பண்ணி இது என்னவா நம்மளுக்கு கன்வெர்ட் ஆகும்னா, ஃபர்ஸ்ட் இது மெட்டலா கன்வெர்ட் ஆகும். இது ஃபர்தரா என்ன பண்ணும் அப்படின்னா வாட்டர் மாலிக்யூலோட ரியாக்ட் பண்ணும். ஸோ 2 வாட்டர் மாலிக்யூலோட ரியாக்ட் பண்ணும்போது நமக்கு பொட்டாசியம் ஹைட்ராக்சைடு 2 மாலிக்யூலும் பிளஸ் ஹைட்ரஜன் கேஸும் லிபரேட் ஆகும். அப்போ நமக்கு ஆனோட்ல என்ன ஃபார்ம் ஆகுது அப்படின்னா ஈத்தேனும், இந்த பக்கம் கேத்தோட்ல நம்மளுக்கு ஹைட்ரஜன் கேஸும் லிபரேட் ஆகும். சோ இது கோல்ப்ஸ் எலக்ட்ரோலைசிஸ் மெத்தட். சோ யூஸ்வலா நம்மளுக்கு எக்ஸாம்ல கேட்கறது பார்த்தோம் அப்படின்னா இந்த டீகார்பாக்சிலேஷன் வச்சுதான் கொஸ்டின்ஸ் நிறைய வரும். கோல்ப்ஸ் ரியாக்ஷன் ரொம்ப கேட்கறது கிடையாது. அடுத்தது பார்த்தோம்னா மூணாவது ரியாக்ஷன் என்ன அப்படின்னா ரிடக்ஷன். சோ கார்பாக்சிலிக் ஆசிட்ஸ நம்ம ரெடியூஸ் பண்றோம் அப்படின்னா அது நமக்கு ஆல்கஹாலா கன்வெர்ட் ஆகும். சோ என்ன ஆகுது, இந்த இடத்துல இந்த கார்பனைல் பார்ட் இருக்கு இல்லையா, அது நம்மளுக்கு என்னவா கன்வெர்ட் ஆகும், CH2வா கன்வெர்ட் ஆகும். சோ அப்போ எதெல்லாம் நம்ம ரியேஜென்ட்டா யூஸ் பண்ணலாம் அப்படின்னு பார்த்தோம்னா, ஒன்னு லித்தியம் அலுமினியம் ஹைட்ரைடு in presence of ether பண்ணலாம், அல்லது சோ இந்த இடத்துல லித்தியம் அலுமினியம் ஹைட்ரைடு ஈத்தரோட பண்ணும் பொழுது ரெண்டாவது ஸ்டெப்ல நம்ம ஹைட்ரோலைஸ் பண்ணணும், அல்லது
டைரக்டா நம்ம வந்து டைபோரேனை ரியேஜென்ட்டா யூஸ் பண்ணலாம். ஸோ ஒன்னு லித்தியம் அலுமினியம் ஹைட்ரைட் இன் பிரசன்ஸ் ஆஃப் ஈத்தர் ஃபாலோட் பை ஹைட்ரோலைசிஸ், அல்லது டைரக்டா நம்ம என்ன பண்ணலாம் அப்படின்னா டைபோரேன் யூஸ் பண்ணலாம். இப்போ நம்ம வந்து ஒரு சிம்பிள் எக்ஸாம்பிள் பாக்குறோம் அப்படின்னா CH3COOH இதை நம்ம ரெடியூஸ் பண்றோம். ஸோ ரிடக்ஷன் பண்றோம். நம்ம ரியேஜென்ட் மேல இருக்கிறது ஏதாவது ஒண்ணு போட்டோம் அப்படின்னா என்ன ஆகும், இந்த பார்ட் நம்மளுக்கு CH2 கன்வெர்ட் ஆகும். இப்போ CH3CH2OH நம்மளுக்கு கிடைக்கும். சரியா? ஸோ இது மூணுமே வந்து ரியாக்ஷன்ஸ் இன்வால்விங் COOH குரூப். இதெல்லாம் டீகார்பாக்சிலேஷன் ஒன்னு, கோல்ஸ் எலக்ட்ரோலைசிஸ் ஒன்னு, இன்னொன்னு ரிடக்ஷன். ஸோ இந்த வீடியோ கண்டிப்பா உங்களுக்கு யூஸ்ஃபுல்லான வீடியோவா இருந்திருக்கும்னு நினைக்கிறேன். வீடியோ பிடிச்சிருக்கு அப்படின்னா லைக் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, மறக்காம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. இதே மாதிரி இன்னொரு வீடியோவோட உங்களை நெக்ஸ்ட் பார்க்குறேன். தேங்க்யூ.